வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞான பாரதம் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொடர்ந்து பெரியவா பெருமை என்ற பெயரிலே நடமாடும் தெய்வம் காஞ்சி மகான் நடத்திய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. நீங்களும் படித்து ரசித்திருப்பீர்கள். அதை போலவே இன்றும் ஒரு அற்புதமான நிகழ்வு. நாம் எல்லோருமே கடவுளை கும்பிடுகிறோம். கடவுளிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம். கடவுள் தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறோம். கடவுள் அம்பாள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். ஆனாலும் எல்லோரும் முழுமையாக நம்புவதில்லை. ஏதோ போகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கடவுள் தீர்த்து வச்சிருவார், அது சொல்ல முடியாது. இல்லைன்னா தீர்க்க முடியலைன்னா என்ன பண்ண முடியும், நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். இப்படி ஒரு அவநம்பிக்கை. இந்த காலம் விஞ்ஞான காலம் அல்லவா. ஸோ முழுமையாக கடவுளை நம்பக்கூடியவர்கள் இல்லை. கடவுளையே முழுக்க நம்புவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மகாபிரியவர் அப்படி இல்லை. அவரே நடமாடும் தெய்வம்தான். நாம் அவரை பரமேஸ்வரனின் அம்சமாகத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் காமாட்சியை முழுமையாக நம்புவார். எதாக இருந்தாலும் காமாட்சி பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. ஒரு கிராமத்திலே மகாபிரியவர் தன்னுடைய பரிவாரங்களோடு போய் முகாமிட்டிருந்த சமயம் அன்றைக்கு பார்த்து துடைத்து போட்டார் போல எல்லா விதமான உணவுப் பொருட்களும், உணவு செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விட்டிருந்தன. மடத்தின் காரியதரிசியும் சமையல்காரரும் பெரியவரிடம் வந்து முறையிட்டார்கள். பெரியவா, இன்றைக்கி ராத்திரி எப்படியாவது சமாளிச்சுடலாம், ஆனால் நாளை காத்தால பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பெரியவா ஏதாவது ஏற்பாடு பண்ணால் தான் நடக்கும் என்று கூறினார்கள். பெரியவர் அவர்கள் ஏறிட்டு பார்த்தார். ஒன்றும் பதில் சொல்லவில்லை. காரியதரிசிக்கும் சமையல்காரருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பெரியவா பேசாமல் இருக்காளே, வாயை தொடர்ந்து ஏதாவது சொன்னால் தானே நல்லது. பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் மடத்துக்கு கைங்கரியம் பண்ண காத்துன்னு இருக்கிற பெரிய பணக்காரா ஏதாவது வந்து மடத்துக்கு செய்வாளே, ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். மகா பெரியவர், போங்க எல்லாம் காமாட்சி பார்த்துப்பா என்று சொல்லிவிட்டு ஜபத்தில் ஆழ்ந்து விட்டார். காரியதரிசிக்கும் சமையல்காரருக்கும் ஒன்றும் புரியவில்லை. இப்படி சொல்லிவிட்டாரே, என்ன செய்வது என்று புரியாமல் உள்ளே சென்றார்கள். மறுநாள் காலை விடிந்தது. திமுதுமான 2 மாட்டு வண்டிகள் வந்து நின்றன. 2 வண்டிகளில் இருந்து அரிசி மூட்டைகள், பருப்பு வகைகள், சமையலுக்கு வேண்டிய மற்ற சாமான்கள், காய்கறிகள் எல்லாம் வந்து கூடையாக இறங்கின. காரியதரிசிக்கும் சமையல்காரருக்கும் ஒன்றும் புரியலை. யார் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கா, பெரியவா ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காளா, எப்போ சொல்லிவிட்டா, யார் மூலமாக சொல்லிவிட்டுருப்பா என்று பல குழப்பங்கள். அப்பொழுது வண்டியிலிருந்து ஒரு பெரியவர் இறங்கி உள்ளே வந்தார். அவரிடம் காரியதரிசி கேட்டார், ஐயா, நீங்கள் யார், எங்கே இருந்து வர்றீங்க, இந்த பொருள்லாம் யார் அனுப்பி வச்சது, மடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்களா என்றெல்லாம் கேள்விகளாக கேட்டார். சாமி, நான் பக்கத்து கிராமத்திலேருந்து வர்றேன். என் மகனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீர்னு அவனுக்கு அம்மா போட்டுருச்சு. கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை. சரி, இந்த சாமான்லாம் வேஸ்ட்டாக போயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்போ தான் சாமி வந்து இங்கே முகாம் போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். நான் காஞ்சி மடத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சாது. நீங்கள் எல்லாருக்குமே அன்னதானம் நிறையா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, வீணாக போகிற சாமான் பூரா மடத்துக்கு கொடுத்தா நீங்கள் பல பேருக்கு சாப்பாடு பண்ணி போடுவீங்க அப்படின்னு யோசித்து தான் நம்ம கல்யாணத்துக்குன்னு வாங்கின அரிசி, பருப்பு, புளி, காய்கறி எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஐயா கிட்ட அதை ஒப்படைக்கணும் என்று சொல்லிவிட்டு பவ்யமாக கைகட்டி நின்றார். காரியதரிசிக்கு ஒன்றும் புரியவில்லை. மகாபெரியவரிடம் குறைகளை சொன்னோம், அவர் யாரிடமும் சொல்லவில்லை. எல்லாம் காமாட்சி பார்த்து கொள்வாள் என்று சொன்னார். அந்த காமாட்சி தான் இந்த பெரியவருடைய மனதிலே புகுந்து இப்படி எல்லாவற்றையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கலாம் இருக்கிறது. பெரியவருடைய கருணையே கருணை என்று எண்ணியபடி அந்த கிராமத்து பெரியவர் அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். பெரியவரிடம் எல்லா விவரங்களையும் சொன்ன அந்த கிராமத்து பெரியவருக்கு ஆசி வழங்கிய மகா பெரியவர் காரியதரிசியை பார்த்து, நான் சொன்னேனோ இல்லையோ, காமாட்சி பார்த்துக்குவான்னு அவளுக்கு தெரியும். நம்ம இங்கே சமைக்கிறது ஒன்றுமெல்லாம் இருப்போம்னு சொல்லி யார் மூலமாக தான் அனுப்பி வைப்பாள். நமக்கு முதல்ல நம்பிக்கை முக்கியம். அது கடவுளாக இருக்கட்டும், இல்லை என்கிட்டையாக இருக்கட்டும். நம்பினா நிச்சயம் கெடுதல் வராது. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ என்று புன்முறுவல் செய்தார். அந்த நடமாடும் தெய்வம்
எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சரியாக செய்கிறது இல்லையா? தொடர்ந்து நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக பெரியவா பெருமை பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பெரியவா நிகழ்த்திய அற்புதங்களை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற ஆன்மீக குரூப்புகளுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் உங்களை தேடி பெரியவா பெருமை உங்களுடைய செல்ஃபோனுக்கும் டேப்லெட் அல்லது லேப்டாப்புக்கும் வந்து சேரும். மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.